வெல்கம் டு மூவி அப்டேட்டர். இளைய தளபதி விஜய்க்கு தமிழில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் பிரம்மாண்டமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போனோம்னா லேட்டஸ்ட்டாக அவர் நடித்து ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே தமிழ்நாடுக்கு ஈக்குவலான பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருந்தது கேரளாலையும். அண்ட் இப்போ ஒரு சஸ்பென்ஸான நியூஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இது வரைக்கும் மற்ற மொழிகளில் உருவாக்கப்பட்ட படங்களில் கேரளாவில் எந்த அளவுக்கு தியேட்டர் உரிமம் போயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதன்படி டாப் 5 படங்களோட தியேட்டர் உரிமம் கேரளாவில் எவ்வளோ அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். அதில் 5ஆம் இடத்துல இருக்கிறது இளைய தளபதி விஜயோட பைரவா. இந்த படம் 5.4 crore வரைக்கும் போயிருக்கு தியேட்டர் உரிமம் கேரளாவில். அண்டு 4ஆம் இடத்துல இருக்கிறது இதே இளைய தளபதி விஜயோட தெறி படம். அண்ட் இந்த படம் 5.6 கோடிக்கு விற்பனையாக இருக்குது. அண்டு 3ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கபாலி படம். இந்த படம் பிரம்மாண்டமாக ஹிட் கொடுத்துருந்தாலும் 3ஆம் இடத்துல 7.5 crore இருக்குது. அண்டு செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இப்போ இளைய தளபதி விஜயோட மெர்சல் படம். அண்ட் இந்த மெர்சல் படம் 7.5 crore பெற்று செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற படங்கள் பார்த்தோம்னா பாகுபலி 2. இந்த படம் ஒரு டைரக்ட் தெலுங்கு படம் அப்படின்றதுனால இந்த படம் 10 கோடி ரூபாய் வரைக்கும் தியேட்டர் உரிமம் விலை போயிருக்கு. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அதிக விலைக்கு போயிருக்கிறது மெர்சல் தான். அண்ட் இந்த படம் தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே கேரளாவில் அதிக விற்பனை போயிருக்க படம். அண்ட் இந்த படம் 7.5 crore பெற்று முதல் இடத்துல இருக்கிறது இளைய தளபதி விஜய்க்கு. ஸோ இந்த நியூஸை இப்போ இளைய தளபதி விஜய் ஃபேன் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஆல்ரெடி பீக்கில் இருக்க இந்த மெர்சல் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இளைய தளபதி விஜய் நடித்து மெகா ஹிட் கொடுத்துருந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு அந்த படத்தோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மூவி அப்டேட்டட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.